பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை காய்கறியாக நம்ம சமைச்சு கொடுக்கும்போது சாப்பிட்றத விட இதில் நிறைய நட்ஸு நெய்யெல்லாம் போட்டு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு கேரட் துருவுறதில் போட்டு திருவி எடுத்து வச்சாச்சு. ஒரு 250 கிராம் இருக்கும் அந்த பீட்ரூட்டு. இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்குவோம். அது 2 தடவை அரைச்சி சாறு எடுத்துக்கிறேன். நான் 1.5 டம்ளர் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்புறமா இதில் வடிகட்டிட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும், அதனால் இன்னொரு சின்ன வடிகட்டியில் போட்டு அதையும் நல்லா வடிகட்டி எடுத்துருவோம். இப்போ இதோட 1.5 கப்பு ஜீனி போட்டுக்குவோம். அதாவது 250 கிராம் பீட்ரூட் இருக்கும். இப்போ 250 கிராம் ஜீனி போட்டுக்குவோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி அதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் அதோட கலந்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து அந்த நெய் தடவுன டப்பாவில் நம்ம அல்வா எதில் எடுத்து வைக்கிறோமோ அந்த டப்பாவில் நட்ஸ் எல்லாம் பாதாம், முந்திரி, கொஞ்சம் வெள்ளை எள்ளு இதெல்லாம் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். இப்போ நம்ம காய்ச்சும்போது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வரும்போது நம்ம ஏலக்காயை கொஞ்சமாக அதில் 2 ஏலக்காயை பவுடர் பண்ணி போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா காய்ச்சும்போது நெய் வந்து ஒரு 50 கிராம் நெய் தான் இதுக்கு தேவைப்படும். அதை வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கிண்டி இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது அதிலே திரும்பவும் அந்த கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி, கொஞ்சம் வெள்ளை எள்ளு இதெல்லாம் தூவி விட்டு நல்ல ஒரு திக்காக அல்வா பதத்துக்கு வருது. இது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா கரண்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து அந்த டப்பாவில் கொட்டி ஒரு 45 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நல்லா அருமையான அல்வா, பீட்ரூட் அல்வா ரெடி. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கு இதை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.